வணக்கம். சித்தக்கேர் உணவை மருந்து மருந்தை உணவு. இன்னைக்கு காய்கறிகளை கொத்தவரங்காவை பார்ப்போமா. கொத்தவரங்காய் அதிகமான கால்சியம், அயன், நிறைய சத்துக்கள் நிறைஞ்சது கொத்தவரங்காய். அது ரத்தத்தில் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணி வைக்கும். அடுத்தது நிறைய அயன் இருக்கிறதால ஹீமோகுளோபினை நல்லா ரைஸ் பண்ணி கொடுக்கும். கால்சியம் இருக்கிறதால உடம்புல உள்ள எலும்புகளுக்கெல்லாம் பலப்படுத்தி கொடுத்து தேய்மானத்தை தள்ளி போட வைக்கும். இவ்வளவும் இருக்கிறதால கொத்தவரங்காய் லைட்டாக கசக்க செய்யுங்க. ஒரு சின்ன டிப்பு, கொத்தவரங்காய் பொரியல் பண்ணும் போதோ கூட்டு பண்ணும் போதோ கசக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி லைட்டாக ஸ்லிம்மில் வச்சு வதக்கிட்டே இருந்து அதுக்கப்புறம் சமைச்சிங்க அப்படின்னா அந்த கசப்பு தன்மை தெரியாது. முக்கியமாக சாம்பார்லேயும் பருப்பு குழந்தைகளுக்கு பருப்பு கடையும் போது இந்த கொத்தவரங்காவை ஒரு 10 கொத்தவரங்கானாலும் பிஞ்சு கொத்தவரங்காய் போட்டு கடைஞ்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த கசப்பு கண்டிப்பாக தெரியாது. இந்த கொத்தவரங்கால நார் சத்து அதிகமாக இருக்கிறதால நம்மளோட உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் அதிகமாக வெளியே தள்ளிடுது. அதேமாதிரி நார் சத்து இருக்குன்னு சொல்லிட்டோம், கான்ஸ்டிபேஷன் வராமல் பார்த்துக்கோம். நர்வ்ஸ் எல்லாம் பலப்படுற வைக்கிறோம். அதே மாதிரி ரத்த குழாய்களுக்கும் பலப்படுத்த வைக்கிறதால இருதய நோய் நமக்கு சீக்கிரம் அண்டாது. இந்த கொத்தவரங்காயை குழந்தைகளுக்கு பருப்பில் போட்டு கடைஞ்சி கொடுக்கலான்னு சொல்லிட்டோம். அப்புறம் அவியல்லையும் சாம்பார்லையும் போடும்போது இந்த கசப்பு தன்மை கொஞ்சமாக தெரியாது. ஏன்னா மற்ற காய்கறிகளோட சேரும் போது இந்த கொத்தவரங்காயோட கசப்பு தன்மை தெரியாது. எவ்வளோ முடியுதோ கொத்தவரங்காய் பிஞ்சா சமைக்கும் போது ரொம்ப நல்லது உடம்புக்கு. எதுலேயும் கடைஞ்சிக்கலாம். அதேமாதிரி தோரம்பருப்போ கடலப்பருப்போ ஊற வச்சு அது கொத்தவரங்காயோட உசிலி மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலும் கொத்தவரங்காவோட கசப்பு தன்மை நமக்கு தெரியாது. இப்படி ஏதாவது ஒரு வகையில் கொத்தவரங்காவை வாரத்துக்கு 2-3 முறை மற்ற காய்கறிகளோட சரி, தனியாகவும் சரி, பருப்போடு சரி சேர்ந்து கொடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அதில் மற்ற காய்கறியோட இல்லாத சத்துக்கள் அவ்வளவும் இதில் அதிகமாக இருக்கிறது கொத்தவரங்காய். அதனால தொடர்ந்து நம்ம எந்த வியாதியும் வரக்கூடாது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா கொத்தவரங்காயை நம்ம சமையலில் யூஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஆரோக்கியமாய் வாழ்வோம். உங்கள் உடம்புல எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, நோய்களாக இருந்தாலும் சரி, தீர்வு காணணும்னா நீங்கள் சித்தா கேரை அணுகலாம்.